எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா திருவடிகளை போற்றி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர். ஒழுக்கத்திலிருந்து தவறுதலால் அடையத்தகாத பெரும் பழியை அடைவர். வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் உயர்வோம். நேற்றைய தினம் பிரதமர் மோடிஜி அவர்கள் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தென் திருப்பதி 4 ரோடு பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஆற்றிய உரை தினமணி நாளிதழில் வெளியாகியுள்ளது. பிரதமரின் அந்த உரையினை இப்பொழுது நாம் கேட்கலாம். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் கோடிக்கணக்கான ஏழைகள், பட்டியல் இனத்தவர்கள், இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் வீடு, மின்சாரம், குடிநீர் கூட இல்லாமல் இருந்தனர். பாஜக ஆட்சி காலத்தில் கோடிக்கணக்கான மக்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளது. எல்லா கிராமங்களுக்கும் மின் வசதி கொடுக்கப்பட்டுள்ளது. 80 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இலவசமாக ரேஷன் அரிசி வழங்கியுள்ளோம். கோவையின் சிறப்பு வாய்ந்த ஜவுளி தொழிலை நடக்க விடாமல் தடுக்கும் நோக்கத்துடன் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. இதனால் தொழிலாளர்கள் பாதிப்பு அடைந்துள்ளார்கள். காங்கிரஸ் ஆட்சியின் போது காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள், எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் என பாகுபாடு பார்த்து திட்டங்கள் வழங்கப்பட்டன. ஆனால் தற்போது நாங்கள் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக பாடுபடுகிறோம். அதற்காகத்தான் பாஜக அரசு கடந்த 10 ஆண்டுகளில் பல லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு கொடுத்து இருக்கிறது. தமிழ்நாட்டில் கோவை உள்ளிட்ட 2 இடங்களில் பன்னோக்கு சரக்கு போக்குவரத்து பூங்கா அமைக்கப்படுகிறது. கோவை பொள்ளாச்சி இடையே போக்குவரத்தை எளிதாக்க தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான வீடுகளுக்கு குடிநீர் வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த திட்டம் வந்ததுமே திமுக அரசு முதலில் தனது கட்சிக்காரர்களுக்கு குடிநீர் இணைப்புகளை கொடுத்தது. இதனால் கோவையில் தற்போது பல நாட்களுக்கு ஒருமுறைதான் குடிநீர் கிடைக்கும் நிலை உருவாகியுள்ளது என்பது மிகவும் வருந்தத்தக்கது. ஆனால் பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் பொழுது கொங்கு மண்டலத்தின் வளர்ச்சிக்காகவும் நீலகிரியின் வளர்ச்சிக்காகவும் இன்னும் வேகத்துடன் நாங்கள் செயல்படுவோம் என்று உறுதியளிக்கின்றேன். கோவையில் கோட்டை சங்கமேஸ்வரர் கோவில் எதிரில் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றது. பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களை ஊக்குவிக்கிறது திமுக அரசு. ஊழலின் இன்னொரு பெயர் திமுக. நாடு தற்போது 5G தொழில்நுட்பத்தில் சாதித்து வருகிறது. அவர்கள் 2Gயில் ஊழல் செய்து நாட்டுக்கு அவப்பெயரை தேடிக் கொடுத்தார்கள். இந்த தேர்தல் மோடியை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான தேர்தல் என்று திமுகவை சேர்ந்த ஒரு தலைவர் கூறியிருக்கின்றார். இந்த தேர்தல் ஊழலை விரட்டுவதற்கான தேர்தல். இது வாரிசு அரசியலை, போதைப் பொருள்களை, தேச விரோத எண்ணங்களை நாட்டை விட்டு விரட்டுவதற்கான தேர்தலாகும். அன்பு நெஞ்சங்களே, இந்த தேர்தலில் பாஜக வேட்பாளர்களுக்கு கிடைக்கும் வெற்றி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைகளை திறக்கப் போகிறது. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.